ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஏன் போடல, எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணல. ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணி தான் இருந்தேன் கொஞ்ச நாள், 3 மந்த்ஸில். ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் பண்ணுறது கிடையாது. இப்போ எதுக்கடா இந்த வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டு தான். இனிமேல் வந்து நான் சேனலில் கொஞ்சம் ரெகுலராக சொல்லி வீடியோஸ்லாம் போகலான்னு ஒரு சின்ன பிளானில் இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப பெரிய பெரிய ஹை பிராண்ட் கார்ஸ்லாம் கிடையாது, நம்மளால் முடிஞ்ச ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்டோ கார் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். அதாவது என்ன காரு என்ன கலருன்றது நான் ஒன்று வெளியே போய் நான் காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 மந்த்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை கொண்டு போய் சர்வீஸ் விடுற மாதிரி நம்ம போட்டோம்னா கரெக்டுங்களா? அது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுங்களா? அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வீட்லேயே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனலாகவே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இந்த 3 பிரச்சனை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே எனக்கு வந்து பைக்கு தான். எனக்கு பைக் இல்லாமல் ஒரு குழப்பே ஓடாத மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்கும் எடுத்தாச்சு. பைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ நான் வந்து காரைக்குடியில் இருக்கேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி வந்திருக்கேன்னா, நம்மளோட கார் வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூரில் போய் கார் வாங்கிட்டு இது திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி வந்திருக்கேன். என்ன காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வெளியே வந்து காட்டுறேங்க கொஞ்சம். A few minutes later. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, விலாக் எடுத்துகிட்டு உங்களை நான் காரை காட்டலான்னு வெளியே வந்தேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் காட்டலை. காட்டுறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, டயரே வெடிச்சிருச்சுங்க. டயர் வெடிக்கலை, பஞ்சர் ஆயிடுச்சு. எந்த நேரத்தில் நான் கார் வாங்கினேன்னு வந்து நான் விலாகில் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் எப்போ பார்க்குறேன்னா இப்போ தான் வந்து சரி உங்களை விலாகில் போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி வெளில எழுந்துச்சு வந்து காட்டலான்னு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு என்ன டவுட்னா, இது டியூபா இல்லை டியூப்லெஸ்ஸான்னு தெரியல. டியூப்லெஸ்ஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டே எடுத்துகிட்டு போய் பஞ்சர் பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை யாரையாவது வர வச்சு பஞ்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நான் எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. இந்த ஊரில் நம்ம ஊர் கோயம்புத்தூர் வந்தால் மொபைல் பஞ்சர்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ காரை காட்டுறதாங்க நம்ம காரு, இப்போ வாங்கின காரு. அது எவ்வளோ அமௌண்ட்டு ஏதுன்னு சொல்கிறேன் அப்படியே கொஞ்ச நாள் போக. இது கொஞ்ச நாள் வேணால் ஒரு இந்த பஞ்சர் முடிச்சுட்டு அதுக்காக நம்ம ஒரு இடத்துல போட்டு ஃப்ரீயாக கொஞ்ச நாள் பேசுவோம். எவ்வளோக்கு எடுத்தேன், என்ன பட்ஜெட்டு. லோ பட்ஜெட் தான் எடுத்தேன், ஒரு 1 லேக்குள்ளே தான் எடுத்தேன். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. காரு ஓகே தான். ஆனால் வேணா ஒரே ப்ராப்ளம் என்னென்னா ஏசி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுலாம் சூப்பராக இருக்குது. எதுக்கு இந்த கார் எடுத்தேன்னா நம்ம ஃபேமிலி யூசேஜுக்கு மட்டும்தான் எடுத்தேன். ஆல்ரெடி நம்மள்ட்ட பைக் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் வந்து போலோ ஒன்று இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து சும்மா பட்ஜெட்டில் எங்கேயோ லோக்கலில் எங்கேயோ வெளில போகிறதுக்கு மட்டும் நம்ம பர்சனல் யூஸ்க்கு மட்டும் இந்த கார் வாங்கினேன். அது என்ன பட்ஜெட்டு என்ன மாடல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த பஞ்சர் பார்த்துட்டு சொல்கிறேன். A few moments later. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா பஞ்சரை கடை பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு தெரிஞ்சுதாங்க, அந்த கார் நிற்கிதில்ல, அந்த கார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சர் கடை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு பஞ்சர் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்குன்னாங்கன்னா உங்களை கையோட கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே போய் பஞ்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து போகிறோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. கார் வந்துன்னா அந்த தார் பாய் மாதிரி ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்குது காரு. இன்னும் சும்மா ஒரு 200 மீட்டர் இருக்குது. அப்படியே வேணால் ஃபஸ்ட்டு கடை திறந்துருக்கணும். திறந்துருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பஞ்சர் கடை தான் சொன்னார் அவர். அதுவும் இல்லைன்னா வேஸ்ட்டு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துன்னா காரை ஓட்டிகிட்டே வரலாம், காரை ஓட்டிகிட்டே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் எதனா பஞ்சர் பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டேன் சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம வந்துன்னா இப்போ நம்ம பஞ்சர் கடைக்கு போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காருங்க நான் எந்த நேரத்தில் உண்மையே சொல்லி நான் வாயை வச்சோனோ தெரில. உண்மையை சொல்ல போனால் வச்ச செகண்டே வந்துன்னா புட்டுக்குச்சு காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதெல்லாம் சும்மா பஞ்சர் தான் ஆச்சு. ஓகே, அதெல்லாம் பெருசாலாம் கிடையாது, ரியாக்ட்லாம் கிடையாது, எப்பவும் வழக்கமாக நடக்குது தான். அதான் வந்து ஓட்டி தரலாமான்னு கேட்டேன். ஆனால் ஓட்டி தரலாம் தம்பி இருக்குண்ணா. என்னண்ணா இருக்கு ஏர்டெல் சொல்லிட்டாரு. நம்ம இதைத்தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் கொடுக்க போகிறோம். அப்படியே பொறுமையாக அண்ணா ஓட்டிட்டு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிட்டு போகிறோம். நம்மளுக்கு வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். புதுசாலாம் கிடையாது. வண்டி ஒரு சைடாக போகுதுங்க,
பொறுமையாக 20லே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அதனால் நம்ம 20லே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மோட்டர் வச்சு 20லே கொண்டு போவோம். அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்தாங்க. வண்டி அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்கிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. அப்படியே நான் நினச்சேன் பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்தளவுக்கு நம்ம காற்று இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனால் பெருசாலாம் இது பைக் மாதிரிலாம் பஞ்சரான மாதிரிலாம் ஒரு ஃபீலே இல்லை. பைக்குனா கூட ஒரு மாதிரி அலாசம், ஆனால் இது பெருசாலாம் அது மாதிரி ரியாக்ட் ஆகலை. ஓகே, உண்மையாக ஓட்டிகிட்டு போயிட்டு அண்ணன் அதெல்லாம் வண்டி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவார் பஞ்சரு. அதெல்லாம் நான் பஞ்சர் இருக்கிறது வீடியோ எடுக்க முடியுமான்றது தெரியல, பார்த்துக்கலாம். கடைக்கு வந்தாச்சு. அதெல்லாம் காரை எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தா அண்ணன் இங்கே தான் இருந்தார். போயிட்டு எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். அதுக்கு அண்ணன் எங்கேயோ போயிட்டார். அதெல்லாம் நம்ம இதாங்க நம்ம காரு, பிளாக் கலர். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கே ஒன்று நம்ம நம்ம சேனலில் ஒன்றும் காட்டலை. நம்ம நிறையா பேரே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ப்ரோ ஒன்று நிறைய பைக்கே இன்னும் காட்டாமல் இருக்கீங்க, நல்லா தான் வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் தான் சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டேன். என்ன தெரியுமா, பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 300 400 கொடுக்கணும். அதுக்கு பசங்க நம்ம பஞ்சர் கிட்டே வாங்கி வச்சுட்டு ஒரு 1000 வாங்கினேன். எப்போ பஞ்சர் ஆனாலுமே நம்ம பஞ்சர் போட்டுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு. அது ஒரு ஆன்லைனில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது காருக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பைக்குக்கு யூஸ் ஆகும். நம்ம நம்மளோட இன்னொரு காருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம போலோ காருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ அண்ணன் வந்தாருன்னா அண்ணன் அப்படியே பேசி காரை பஞ்சர் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்த காலி போயிட்டே இருக்கலாம். எப்போ வருவார் வேறு என்ன தெரில. வந்தாருன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நான் vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டார், சொல்லியிருக்காருல்ல. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சர் பார்க்க சொல்லியிருந்தோம். எனக்கு இங்கே இருக்க எல்லோரும் நம்மளை குறுக்குன்னு பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நான் vlog பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். கரெக்டாக வண்டி எடுக்கிற பேட்டரி கரெக்டாக டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கீ வச்சு ஆன் பண்ணி வச்சுட்டே போயிருக்கேன் உள்ள நேரம். எனக்கு அது தெரியல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், எப்படிதான் நடக்கிறது தான். பரவாயில்ல, அதுக்கு இவ்வளோ சீக்கிரமான பேட்டரி டவுன் ஆகக்கூடாது. நான் ஒரு எதுக்கும் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க பேட்டரி தான் சொன்னார். என்னன்னா பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ போடுறேன். நான் எந்த அளவுக்கு போடுறேன்னு பாருங்கள். எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா பெரிய சங்கடம் ஒன்றுமே சொல்ல போனால் வண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போய் நான் மீட் பண்ணுறேன். பாய்.